உங்க வாடாத திருமுகம் மாறி இருக்கிறது, உங்க சோறாத திருமுகம் சோர்ந்திருக்கிறது. முன்னாடி ராமன் கொடுத்து விட்டது, என் மன்னவர் முகம் வாடிருச்சு. என் கணவரின் அன்பின் தெய்வம் அண்டிய போ நின்று கொண்டிருக்கிறாள். உள்ள கொதிக்கிறது. நாடு நகரம் நவநிலை செங்கோ அணிந்திருந்த அடிகளை அத்தனையும் நான் என்ன செய்தேன் தெரியுமா? கானகத்திலே வானர் பெண்கள் நாட்டிலே வந்து பார்க்க கானகம் வந்தா 100 நாடு நாடாக சென்று நடனமாடி
கொடுக்கும் பொன்மர திரவியங்களை வாங்கி காலங்களுக்கு வானர் பெண்கள் என்னை சந்தித்து நடனம் ஆடின நடனத்துக்கு கொடுத்த பொன்மரலை வாங்க மறுத்த நடின பெண்கள் கொடுத்தால் உள்ளத்தில் இடம் கொடு, இல்லை என்றா நாட்டயத்தை பார்க்கவில்லை என்று ஒரு பொய் சொல்லுண்டா. என் உள்ளமாகப்பட்டது என் மனைவிக்கு சொந்தம். உள்ளத்தை தவிர வேற எதை கேட்டாலும் தானமாக கொடுக்கின்றேன் என்று சொன்ன வார்த்தைக்காக கவிசிகர் மகாரிஷி அழைத்து வந்து சொன்ன சொல்லுக்காக நாடு நகர நவனவி செங்கோல் அணிந்திருந்த அணிகரன் அத்தனை வானர் பெண்களுக்கு பட்டை போட்டு எழுதுகுடலாக சென்றாய் என்று கேட்க அனைத்தையும் வானர் பெண்களுக்காக நான் பட்டையும் போட்டு எழுதி கொடுத்து விட்டு அது மட்டுமல்ல, நீ கொடுத்தால் பாராது உள்ளத்தில் குடிகொண்டு வைத்திருக்கிறாயே என்று சொன்னீங்க. உன் மனைவியை நான் சந்திக்க வேண்டும். உன் மனம் போலவே உன் மனைவி மனம் இருக்கிறாய் என்று நான் சந்திக்க வேண்டும். அப்படி என்று கவிசிய வந்திருக்கின்றார். சந்திரா, அரசனுக்கு மனைவியாக வந்து நீ உனக்கு நான் அறிவுரை சொல்ல தேவையில்லை. அதனால் மகாரிஷி இடத்திலே சரியான பதில் உரைத்து அவர் உன்னை சந்திக்க வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். வாசலிலே சந்தித்து வா. வணக்கம். நடந்தவற்றை அனைத்தும் ஹரிச்சந்திரனுக்கு கூறியிருப்பார். அறிந்தீரல்லவா? நன்றாக. ஆனால் இந்த ராஜ்யத்தை சம்பாதிப்பதற்கு எவ்வளவு பாடுபட வேண்டும்? சரிதான். பொன்பொருள் திரவியங்கள், ஆடம்பரமான வாழ்க்கை, சப்பர மண்டபத்தில் படுத்து உறங்கும் சுகமான வாழ்க்கை எல்லாம் கிடைக்குமா? ஆனால் ஹரிச்சந்திரன் அறிவிழந்த நாட்டை கொடுத்து விட்டான். ஆனால் அரசனுக்கு ஒரு மனைவியானவள் மந்திரிக்கு சமமானவள். ஒரு பெண் நினைத்தால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஆனால் அறிவுள்ளவர்கள் பெண். அதனால் இந்த நாட்டை நான் கொடுக்க முடியாது சுவாமி. எங்கள் வார்த்தை இல்லாமல் எப்படி பெறலாம் என்று ஒரு வார்த்தை சொல். இந்த ராஜ்யத்தை நீங்களே ஆளுங்கள். ஐயா குருதேவா, என் கண்ணுக்கு தெரிஞ்ச தெய்வம் என் கணவர் ஒருவர் மட்டுமே ஆகும். அதனாலே என் உடலில் என் கணவர் எதை செய்தாலும் அது சரியா இருந்தால் மட்டுமே அதை ஒப்புக்கொள்வார். என் உடலிலே உயிர் உள்ளவரை என் கணவர் பெற்று நான் என்னைக்கு நான் மீறுவதில்லை. என் கணவர் நாடு நகர்ந்து அணிமுத்து போட்டார். அத்தனைய நீச்ச பெண்ணுக்கு சொந்தம் என்று எழுதி கொடுத்திருந்தார். அதை வைத்துக் கொள்ளுங்க, மிக்க மகிழ்ச்சியாகும். புத்தியில் ஒழுக்கம். ஆமா, புத்தி கெட்டவள், புத்தி கெட்டவள், பிழைக்க தெரியாதவள் ஹரிச்சந்திரா. வார்த்தைக்கு மறுவார்த்தை பேச மாட்டாள் என்று சொன்னே பார்த்தீங்களா? ஒன்னாட்டமே கவும் கேக்குறான். ஆமா சந்திரா, அதனால் இந்த ராஜ்யம் வருங்காலத்தின் அரசன் யார்? என் மகன் தெய்வதாசன். அவனை நான் விசாரிக்க வேண்டும். என் மகனும் அதைத்தான் சொல்வான். தேவையில்லை, அது உனக்கு அழைத்து வா, நான் பார்க்க வேண்டும். சாமி, மகனாகப்பட்ட தெய்வதாசனையும் கவிசிகராகப்பட்ட நேரிலே சந்திக்க வேண்டும் என்கிறார். மகனாகப்பட்ட லோகிதாசனை அழைத்து வா. அடுத்து வருகிறேன்.
அப்பா சொன்ன வார்த்தைக்காக நாடு நகர நவநீதி சொங்கோல் அனைத்தையும் வானர் பெண்களுக்காக நான் பட்டயம் போட்டு எழுதி கொடுத்து விட்டேன். அதனால் கவிசிகரின் நம்மளை வானர் பெண்களை முன்கொண்டு வந்திருக்கின்றார். கவிசிகர் உன்னையும் சந்திக்க வேண்டும் என்று அரண்மனை வாசலிலே காத்துக் கொண்டிருக்கின்றார். அரசனுக்கு பிள்ளையாக பிறந்த நீ, உனக்கு நான் அறிவுரை சொல்ல தேவையில்லை. அவர் குரு வேண்டாம், உனக்கு மகாரிஷி உனக்கு குருவாக வேண்டும். அவரிடத்தில் தக்க பதில் உரைத்து வா. ஆமா வணக்கம். ஆமா குட்டிவான் பழித்திருக்கலாமே, என்ன விஷயம்? உன் தந்தை ஆரணி வனத்தில் வெங்கிலுக்கேற்ற வெள்ளக்கூடாரம், காணலுக்கேற்ற கருப்பு கூடாரம் எதற்காக வேட்டையாடி களைப்புட்டு அங்கு ஜனித்துக் கொண்டிருந்தார். நாட்டிய மாதர்கள் வயிறு பிழைப்பதற்காக நாட்டியம் ஆடினார்கள். நாட்டிகத்தை பார்த்தார், வெகுமதிகளை கொடுத்தார், வாங்க மறுத்தார். வேற எதை வேண்டும் என்று கேட்க உன் தந்தையின் உள்ளத்தை கேட்க கொடுக்க மறுத்தார். என் உள்ளத்தை தவிர வேற எதை கேட்டாலும் நான் தந்து விடுகிறேன் உன் தந்தை சொல்ல, இந்த நாடு நகரம் நவநிதத்தன்கோள் அனைத்தும் நீட்ட மாதங்களுக்கு நான் பெற்றுவிட்டேன். ஆனால் வருங்கால இளவரசி நீங்கள் ஆமா, உன்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த ராஜ்யத்தை எப்போதும் ஆற்றாருக்கு கொடுப்பது தவறல்லவா? நிச்சயமா. உன்னுடைய பதில் ராஜ்யத்தை கொடுக்க வேண்டாம் தந்தையின் உன் தந்தையிடத்தில் அறிவுரை சொல். அவர் மதிவயங்கி இருக்கிறார். அப்படியா? குருவே, என் தந்தை என்ன சொன்னாரோ அதைத்தான் நானும் சொல்ல போறேன். சாமி, என் மகனும் அதைத்தான் சொல்வான் என்று சொன்னேன். குருவே, உனக்கு எத்தனை நாளைக்கு நான் புத்தி சொல்றது? என் தந்தை என்ன சொன்னாரோ அதைத்தான் நானும் சொல்ல போறேன். அவர் பேச்சுமே நடப்பதில்லை. அவர் கொடுத்ததான் ஆர்குமெண்ட் பண்ண போது எப்படி ஆர்குமெண்ட் கொடுக்கலாம்? என் மனமானவே என் மகன் மனைவி வேணும். குருவே, சொல்ல முடியாது. சாமி, அனைத்தும் நீச்சமாதர்களுக்கு உடையது என்று நாட்டை எழுதி கொடுத்து விட்டாய், சாசனம் செய்து விட்டாய். அதனால் நாட்டை இழந்தவன் இந்த நாட்டிற்குள் உனக்கு என்னடா வேலை, இருக்கு உனக்கு என்ன தகுதி? அதனால் நாட்டை விட்டு புறப்பட இல்லைன்னா இல்லைன்னு சொல்ற ஒரு வார்த்தை. சாமி, நாட்டை இழந்தவனுக்கு நாட்டிலே இருக்கக்கூடாது. அப்படியாக புறப்படுகிற கட்டளை சென்று வருகின்றேன். நாடு நகர எல்லாம் இழந்தவர்களுக்கு நாட்டிலே இடமில்லை என்று சொல்லிவிட்டா புறப்பட்டு பார்க்கலாம். நல்லா நடிக்கிறாய். நல்ல நடிப்புக்காரம். 3 பேருமா நல்லா நடிக்கிறீங்க. ஹரிச்சந்திரா, நான் மறந்தவன் நினைச்சிட்டு இருக்கிறியா நீ? நாட்டை விட்டு போய்விட்டால் மட்டும் உன்னை விட்டு விடுவேனா? ஏன் சாமி? அன்று எங்கடா எனக்கு பொன்பொருள் திரவியத்தை கொடுக்கிறேன் என்று சொன்னாயே, அந்த திரவியத்தை இப்ப கொடுத்து விட்டு புறப்படுறான். என் அரண்மனையில் இருக்கின்றது. நாடே அனைத்தும் இந்த நீச்சமாதர்களுக்கு உரியது என்று செப்போடு பட்டை எழுதிய பிறகு எப்படா நாட்டில் உள்ள பொருள் உனக்கு உறவையாகும்? அதனால் அடுத்தவர் பொருளை எடுத்து தானம் செய்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? அடுத்தவர்கள் கொடுத்தா கூட இல்லைன்னு சொல்றான். அந்த வார்த்தை சொல்ல வேண்டாம். உனக்கு நான் கேட்டதை போல் யாகத்திற்கு பொன்புற தெய்வம் நான் கொடுத்தாக வேண்டும். அப்படித்தானே? ராஜக்கடவு 48 தினங்கள் எனக்கு ராஜக்கடவு 48 தினங்கள் எனக்கு அவ்வளவு காலம் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. 16 நாள் 16 தினங்கள் இருந்தால் போதும். 16 நாள் உன்னோட நான் சுத்தி என் பைத்தியக்காரனே நீ நான் முடிவு பண்ணிக்கிட்டேன். என் தலை அடகு வைத்தாவது இந்த கவிசிகர் யாகத்துக்குண்டான பொன்பொழி திரவியங்களை நிச்சயமாக கொடுக்கின்றேன். யாரா இந்த தலை வாங்குவாங்க? அடவுலகன் வைக்கிறதுக்கு தங்கமா? சாமி, என் தலை சாய்த்தாவது அவர்கள் சொன்ன வேலையை செய்து அதுக்கு தான் தலை அடமான வைக்கிறேன் சொல்வது. அடவி வெற்று கடனை தருகிறேன். உனக்கு இவ்வளவு சித்திரவதை? ஒரு வார்த்தை சொன்னால் போதும் சாமி, அனைத்தும் தந்து விடுகிறேன். என் கஷ்டத்தை நீங்க தாங்க தேவையில்லை. உன் கட்டளை என்ன?
கேட்கின்ற பொருளை கொடுக்க வேண்டும். அதோடு தான் நீங்கள் இருக்க வேண்டும். வார்த்தையால் என்னை வளைக்கிறியா ஹரிச்சந்திரா? இல்லை இல்லை, இதுதான் உன்னுடைய விதி. விதி அல்ல, என்னுடைய குணம். கரையை துடைக்கலாம் காவேரியில் நீந்தான் விதிப்பையும் தன்னை வெல்ல வேந்தரவளமாகாது. உனக்கு மதிகட்டு விட்டது. இப்ப நான் சொல்வது அனைத்தும் உனக்கு மண்டையில ஏறாது. 14 நாள் சுத்தத்து நான் வேலை வெட்டி இல்லாதல்ல. நட்சத்திர ஐயா வந்தேன் ஐயா. வந்தேன் ஐயா. உனக்கு என்ன வேலை? என்ன வேலை சாமி? ஹரிச்சந்திரன் ராஜக்கிடுத 48 நாள் தேவையில்லை. எனக்கு 16 நாள் அவகாசம் கொடுத்தால் போதும். இந்த கவசிகருக்கு சேர வேண்டிய பொன்பொருள் நிறைவேற்றினான் தந்துவிடுகிறேன் என்கிறான். அதனால அவனிடத்தில் பின்தொடர்ந்து சென்று பொன்பொருள் திரவியத்தோடு வாரும். வாங்கிட்டு வந்துட்டா? ஏன் சாமி? பல்ல 16 கழித்து போடுவோம். ஏங்க பொருள் முக்கியமில்ல, பொய் முக்கியம். இந்த 16 தினத்திற்குள்ளும் அவன் திரவியத்தை கொடுப்பதற்குள் அவனை ஆட்டி உடைத்து கச்ச 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 கதைக்கு பிழைய வேண்டும். அவன் சித்திரவதை தாங்காமல் அவன் பொய் சொல்லணும். சாமி மன்னா, நீங்க போய் வாங்கல, நான் வாங்கிட்டு வரேங்க. உன் சிசியன் பார்த்து வாங்கிட்டு உத வாங்கிட்டு வந்தான். இல்ல சாமி, ஏற்கனவே 4 தாள் வாங்கிக்கிறேன். அதனால் பொருள் முக்கியமல்லடா, பொய்தான் முக்கியம். ஹரிச்சந்திரா சாமி, அதாவது என்னுடைய நட்சத்திர தரகர் சரி உன்னுடன் 16 தினங்கள் வருவா. 16 நாளுங்கிறது ரொம்ப அதிகம். இருந்தாலும் எனக்கு சேர வேண்டிய பொன்பொருள் திரவியத்தை 16 தினத்துக்குள் வந்து சேரணும். நிச்சயமாக. இல்லன்னா நீ எங்க தெரிஞ்சாலும் உன்னை விட மாட்டேன். சென்று வா. சாமி மன்னா, 16 தினங்கள் 15 நாளைக்கு முன்னாடி 10,000 ரூபாய் பணம் வாங்கினா தாரணான்னு இன்னும் கொடுக்கல சாமி. சாமி, அதை வெட்டுக் கொள்ளலாம். என்னோட பிறகு அனுப்புங்கள், நான் கொடுக்கின்றேன். சென்று வருகின்றேன். கேட்ட பொருள் நிறைவேற்றற்காக பின்தொடர்ந்து நட்சத்திரையர் வருகிறார். நாடு நகரில் இருந்தவருக்கு நாட்டிலே உரிமை இல்லை. புறப்பட இருக்கிறார். புறப்பட போகலாம். என்னங்க நாடு நகரம் அவனை முலாணி முத்துக்கோட்டை அங்க வச்சோம். அத்தனைங்க இருந்து விட்டோம் என்று என் மனதில் ஒருபோதும் கவலை இல்லை. நம்மளையே நம்பிக்கொண்டு இருந்தாலே நம்ம மக்கள், நாட்டு மக்களை விட்டு வருவதற்கு மனம் வரும். ஒரே ஒரு சொல், நாட்டு மக்களை பார்த்து விட்டு வருகிறேன். ஏனென்றா கவிசிகர் காலகத்திலே கேட்கிற போது என் உள்ளத்தில் நினைத்தேன், என் மனம் போலவே என் மனைவி மகனுடைய மனம் இருந்தால் ஆகும் என்று. ஆனா எனக்கு நீ மனைவி அல்ல, என்னை பெற்றெடுக்காத என் தாய். என் மனம் போலவே உன் மனம் இருந்தது பார்த்தாயா? அந்த ஒன்று போதும் எனக்கு. நீ நாட்டு மக்களை நினைத்தா நான் நாடு நகரை இழந்து விட்டேன் என்று என் கண்கலங்கவில்லை. என் மனம் போலவே என் மனைவி மனம் இருந்திருந்தால் ஆகும் என்று நினைத்தேன். ஆனால் நான் நினைத்ததை விட என் உள்ளத்தில் இன்னும் உயர்ந்த இடத்தில் போய்விட்டால், நாடு நகரம் இழந்து விட்டால் போதும். என் மனைவி மக்களை இழக்காமல் இருந்தால் அதுவே எனக்கு பெரிய புண்ணியம். நாட்டு மக்கள் இடத்தில் நல்ல உரை உரைத்து விட்டு புறப்படு போகலாம். அம்மா, ஆனா பிறந்த அப்பமார்களே, பெண்ணா பிறந்த தாய்மார்களே, நாடுல இருந்துட்டும் நகரம் இருந்துட்டும் எனக்கு கவலை இல்லை. எங்களையே நம்பிக்கொண்டு இருந்தாயே, உங்களை விட்டு விட்டு போவதற்கு மனம் வரலையே. நான் சென்று வரட்டுமா? நாடிலோ
நாட்டு மக்களை சந்தித்து விட்டோம். நாட்டை இழந்தவருக்கு நாட்டிலே நமக்கு இனிமேல் உரிமை இல்லை. நாட்டு மக்களை விட்டு இந்த பாவி மனம் வரலையே. போகிறார் என்று மக்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார்களே. நாட்டிலே இனிமேல் இருக்கக்கூடாது. வேறு நாடு சென்று விடலாம். உங்க போறனால என்னால வர முடியல. சுடுமண்ணு காடு என் காலை சுட்டு இருக்குது. உன் மகனை இறக்கி விட்டு என்ன தூக்கிச் செல். 10 நாள் ஆகிவிட்டது. பின்தொடர்ந்து வா வா என்று வரவழைத்து செல்கிறார். அதனால் 10 நாளாக வந்து என்னால் வர முடியவில்லை. தூக்கிச் செல். அழைக்கின்ற வெயிலும் இந்த புனித மண்ணிலே என்னால் வர முடியாது என்றார். அதனால் என்னை தூக்கிச் செல். பால்வனம் ஆறாத பாலனை இறக்கிவிட்டு தரகுக்காக வந்த நட்சத்திரையை தூக்க வேண்டுமா? சென்றார் சுவாமி. அவர் சொல்படிக்கு பாலனை இறக்கி விட்டு நட்சத்திரையை தூக்கி வா. பால் மனம் மாறாத பட்சம் குழந்தையே, நான் அந்த பாவி நான் கீழே இறக்கி விட்டு தரகுக்காக வந்து நட்சத்திரையை நான் தூக்க வேண்டுமா? உண்மைதான். அப்படி
அப்படியாகட்டும். ஒன்று இல்லை என்று சொல், கொடுக்கிறேன் என்று சொல். சாமி, இன்னும் ஒரு தினம் இருக்கின்றது. நான் எப்படியாவது கணவன் மனைவியும் கலந்து உரையாடி இந்த ஒரு தினத்திலே நான் கவசிகர்கள் யாகத்துக்கு நான் பொறுமை திரவியத்தை கொடுத்து விடுகிறேன். ஹரிச்சந்திரா, இப்பொழுது வா. சாமி, இப்போ வீண் போகவில்லை. இல்லை என்று ஒரு சொல் சொல். யாகத்துக்கு நான் பொறுமை திரவியத்தை கொடுக்கிறேன். சாமி, சாமி, தரவிற்காக வந்த நட்சத்திரைய பின்னொன்று அடிமேல் அடியும் மிதிமேல் மிதியும் மிதிக்கிறார். நாடு நகரை எல்லாம் பறிவுடுத்தலாம். கவிசிகர் யாகத்துக்கு நான் பொன்மொழி திரவத்தை எப்படி கொடுப்பேன் என்று ஒன்றுமே புலப்படவில்லையே. சந்திரா, கவசகரை கடனை கட்டுவதா இல்லை சட்டத்தை காற்பதா ஒன்றுமே புரியவில்லை. இன்னும் ஒரே ஒரு தினங்கள் தான் இருக்கிறது. இந்த ஒரு தினத்தில் கவசங்களுடைய கடனை கட்ட வேண்டும். அப்படித்தானே மல்ல, அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அது எதுவாக இருந்தாலும் என் மனம் புண்படும்படியான வார்த்தையாக இருந்தால் வேண்டாம். எந்த வழியாக இருந்தாலும் அது நல்லதாக இருக்கட்டும். சுவாமி, நான் என்னைக்கு உன்னை திருமணம் செய்தனோ அன்று நாள் முதல் இன்று வரை என் உடலிலே உயிர் உள்ளவரை நான் பிரசண்டத்தை மீறக்கூடாது என்று என் எண்ணத்தில் பெரிதாக மனக்கோட்டை கட்டிருந்தேன். சொல்லக்கூடிய வார்த்தை தவறாயிருந்தா என்ன மன்னித்து விடுங்களேன். ஒரே ஒரு வழி, என்ன வழி தெரியுமா?
சொல்ற சரியா சாமி மாமனுடைய கடனை எப்படி கட்டுவது என்று ஒன்றும் புரியவில்லை அதனாலே ஒரு மாட்டு சந்தையில மாட்டு வியாபாரி மாட்டை கயிறு பிடித்து எப்படி விளையோ விலை என்று கூறுவார்களோ அதுபோல மாமுனி கடனுக்காக இந்த மனைவியை வித்துடுங்களே இந்த பாவியை வித்துடுங்களே காலமெல்லாம் கண்கலங்காமல் பார்க்கலாம் என்று என் உள்ளத்தில் ஒரே ஒரு ஆசை வைத்திருக்கிறேன் பெண்ணே இதை விட்டா வேறு எனக்கு எந்த வழியும் தெரியவில்லை என் நெஞ்சுக்கிறது இதனால் வரை என் கட்டிய மனைவி சிவச்சந்திரமலைக்கு உள்ள கனவில் கூட ஒரு துரோகமும் நான் நினைத்ததில்லை பெண்ணே நீ சொல்வதை போல் மாட்டு சந்தையிலே மாட்டு வியாபாரி எப்படி விலை கூறுவானோ அப்படி விலை கூறுவதை விட்டார் வேறு வழியும் எனக்கு தெரியவில்லை என் சத்தியத்தை காப்பாற்றி என் நீதியை நிலைநிறுத்த வேறு வழி இல்லை செய்வது தவறாக இருந்தால் என்னை மன்னித்து விட என் மனைவிக்காக விழுந்து கேட்கின்றேன் செய்வது தவறாக இருந்தால் என்னை மன்னித்து விடு சந்திரா சத்திய மனைவி எனக்கு விதியாகிவிட்டதே சந்திரா இது நாள் வரை யாரும் செய்யாத ஒரு கொடுமை இந்த உலகமே அறியாத புதுமை என் உடல் பொருள் ஆவி அத்தனையும் என் நீதிக்காக கடனுக்காக விற்க விதியாகி விட்டது கைவளையில் போட்டு அழகு பார்க்கும் கையிற்கு கயிறு போட்டு விலை கூற விதியாகி விட்டது இது
என்பதுதான் பெரிதில்லை. இன்பத்தில் பாடுபடும் பெண்களுக்கு துன்பத்திலும் சரி பங்குதான். நல்லா இருக்கும் போது மட்டும் கணவர் வேண்டும். கஷ்டம்னு வந்து விட்டால் கடவுள் இல்லாத போய் விடுவார்கள். என்னங்க இந்த நான் கயிறு தருகிறேன். என் கையிலே கவத்தை கட்டி என்ன விலையோ விலை என்று கூறி வழியாகத்தான் விலை கேட்கின்றார். சாமி 1000 2000
5000 சொல்றீங்களே, விலை கூறி வரீங்களே, என்ன சாமி? இப்படி எல்லாம் முன்வந்து நான் கேட்கும் விலைக்கு யாருமே முன்வந்து வாங்குவது தெரியவில்லை. காசிமா நகரிலே ஐயர்கள் எல்லாம் வாழ்ந்து வரக்கூடிய கலாலம் இருக்கின்றது. அங்காவது சென்று விலை கூறி பார்க்கலாம். யாராவது முன்வந்து வாங்குவார்களோ என்னவோ தெரியவில்லை. விலையோ விலை ஐயா. கட்டிய மனைவியை 1000, 2000, 3000 என்று விலை கூறி வரும்போது காசி நாட்டில் வாழ்ந்து வரக்கூடிய காலகண்ட ஐயனாகப்பட்டவர் இப்பொழுது தருவார். அவரால் சொல்கிறார். அதே தானே காஞ்சி போனா கொட்டி போயிருந்தீங்க. விட்டுருவாங்க நோண்டாத. ஆமா நல்லா இருக்கணும். வேஷா இருக்கு. வேஷா இருக்கியா? மேச்சேரியா வேஷா இருக்கு. லடாம்பே அண்ணா சுத்தபத்தமா இருக்கியாண்டோ? ஆமா சாமி. அண்ணா தீபாவளிக்கு இந்த நீதி சுத்தபத்தமாக அண்ணா சொல்றது கேளு. சொல்லு. ஆனா நாங்க சாஸ்திரவாள். நான் சாஸ்திரம், நீங்க சாஸ்திரவாள். நான் சாஸ்திரவாள், நீங்களும் சூஸ்திரவாள். முன்னாடி தான் இருக்குது வாழு. லடாம்பே நான் மந்திரம் ஓதுறவா. மந்திரம் ஓதுறாரா? ஓ மந்திரம் ஓதுறீங்க. ஆமா. ஏய் அனாச்சரமா பேசாத அம்பே. தேவட தும்ப மகனே. தொட்டா கோவிச்சுக்கிற தொட்டா தீட்டு வேணும்டா. தொட்டா செத்து போயிருக்கியா? நீ தாழ்த்தப்பட்டவா, நாங்க பிராமண வாழ். நான் சொல்லாம உனக்கு எப்படி நான் தாழ்த்தப்பட்டவனு சொல்ல தெரியும்? காலதாமதமாய் குன்றிருக்கோம். சரி, நான் கோயில்ல மணி அடிக்கணும். இங்கே மணி அடிச்சுட்டு எனக்கு ஆடும்போது அம்பே அனாச்சரமா பேசலாம்பே. ஆமா ஆத்துக்காரி நல்லா இருக்கணும். எங்க வீட்டுக்காரி நல்லா இருக்கிறாங்க. இல்லடா ஆத்துல தண்ணி நிறைய போகுது.
மாமா மாமான்னு என் காலை சுத்திட்டே இருப்பா. யாரு? ஆமா. ஏய் மாமா என்னதுயா மாமா? நான் ஒரு பாடம் ஒரே சுருவா சொல்லி போவோம். ஐரப்பறா புண்டை பறா. ஓகே ரம்பே. சரி ரே. ஆனா தொடர்ந்து கேளோ. ஆனா உங்க ஆட்ல உங்க அப்பாவே அது போயிட்டாருன்னு வச்சுக்கோ, செத்து போயிட்டாருன்னு வச்சுக்கோ, உங்க அம்மாவே செத்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோ. நல்லாவே இருக்கிறாங்க. யாரே ஜாயின் சொல்ற? மேடம் சொல்றது கேளோ. யாரு? நீயே செத்து போயிருந்து வச்சுக்கோ. கல்யாணம் உண்டாகலாம். தொடர்ந்து கேளுடாங்க. ஆனா காரியம் தவசம் அதாவது தர்ப்பணம் திதி கொடுக்கணும். நல்லா பேக்கேஜ் ரேட்டுல பேக்கேஜ் ரேட்டுடா. என்ன கொள்ள சொல்றான்? என்ன சுடுகாடம் போன முழுவதும் என்ன ஆயிரம் எப்படி பேசுற? குறைஞ்ச பணத்துல நல்லா பேஷா பண்ணிவிடுவேன். குறைஞ்ச செலவுல பேக்கேஜ் ரேட்டு தான் என்கிட்ட. பேக்கேஜ் ரேட்டு. பேக்கேஜ் ரேட்டு. ஆமா. கம்மி ரேட். காரியத்துக்கு இவ்வளோ, திதிக்கு இவ்வளோ, தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு இவ்வளோ. கம்மி செலவுல. ஆமா. இப்படிலாம் நல்லா பண்ணிவிட்டு இருக்கான். அதனால ஆவியாருக்கு பூஜை பண்ணேன். ஆவியாருக்கு பச்சை தண்ணி கூட பல்லல் படல. பச்சை தண்ணி கூட பல்லல் படல. ஆமாடா. நல்லா இருக்குதுப்பா. ஆனா ஒண்ணுடா. என்ன? உங்க ஆவியாருக்கு நெய்வேத்தியம் பண்ணு பண்ணிட்டோம். ஒரு 4 வாழைப்பழம் செவ்வாழைப்பழம். அதே போதும். அதே பொழுதுங்கிற வரைக்கும் போதுமே. அது ஒரு 2 ஆப்பிள் பழம் தாம்பியா. வீட்டுல போட முடியும். அதுதான் சாப்பிட்டேன். 10 தண்ணி பல்லல் பழம் சாமி. 4 செவ்வாழை பழம். ஆமா. 2 ஆப்பிள் பழம். அது சாமிக்கு படிச்சுதோ. சாமி தான் தின்னுச்சு. ஆமாண்டாம்பே. நீ திங்கல. ஆமா. அதனால என் பேரு நான் யாரு என்னன்னு உனக்கு தெரியுதோ அம்பே? சொன்னதான் இது தெரியும். தெரியல? தெரியல. நான் தான்டா காளகண்டையர். யாரு? உன் பேரு காளகண்டையர். அந்த ஐயர்லாம் செத்து போயிட்டாங்க. நீ எனக்கு கேட்கறது? உணர்ச்சரமா பேசாரா? ஐயரு செத்ததுக்கு தான் கூத்துட்டு இருக்கிறாங்க. நீ என்னைக்கு சாவது? அம்பே நான் செத்துட்டா உனக்கெல்லாம் யாரோ தவசம் பண்றதோ? நீ செத்தினீங்க வருமானம் தான். அதெல்லாம் போட்டுனா தம்பியா. எங்க அப்பா மூக்கு மசுரம். மூக்கு மசுரு. ஆமா. மூக்கு மையர். இல்லடா தாத்தா நரசிம்மயிரும். தாத்தா நரசிம்மயிரு. நரசிம்மய்யர். நரசிம்மய்யர். ஆமாண்டாம்பே. இப்படா நான் காலகாலமா பூஜை பண்ணிட்டு இருக்கேன். புண்ணியகாரமா செஞ்சுட்டு இருக்கோம். அதனால எடுத்து விசிறியாயிரம் பாரு. அந்த விசி போறது பாரு. அம்பே தொடர்ந்து கேளும். சொல்லு. ஆனா என் ஆத்துக்காரி காலகண்டு மாமி காலகண்டுச்சு. ஆமா. அவளுக்கும் உடம்பு சுவாதிலும் இல்ல. தின்னு தின்னு கொழுப்பு அதிகமா பேசு. அம்பே அது கொலஸ்ட்ரால் தாம்பி. சரி சரி. அது ஒரு மட்டும் சொத்து திங்குறீங்களா? நான் உங்களுக்கு எல்லாம் வந்து தான் போறீங்க அம்பே. சரி என்ன வந்து அப்படிலாம் நாங்க தவறு பண்றதுல அம்பே. சரி 1 லிட்டர் பாலுக்கு 5 லிட்டர் தண்ணி தான். யாரு நடந்து வந்தியா? பைக்கில் வந்தியா? வேண்டாம் அம்பே. இல்ல கேட்டேன். 1 லிட்டர் பாலுக்கு 5 லிட்டர் தண்ணி தான். இல்ல ஆனா வட்டுக்குன்னு பணம் வாங்கினா 110 ரூபா வட்டி தான். 110 ரூபாயா? ஆமா குறைஞ்ச வட்டி தான். ஏய்யா 110 ரூபா வட்டியா? ஆனா தெரியாதவங்களுக்கு 110 ரூபா. இந்த மாதிரி தெரிஞ்சவனுங்க 125 ரூபா தம்பி. ஏய்யா வரும்போது பஸ்ல வந்து பைக்ல வந்தியா? இதா தம்பி. லட்சங்க நம்ம இருக்கா? நான் என் பொச்சல் துப்பு. ஏய் ஊர அழுப்ப கூதி. அந்த துப்பி தோடா. உங்களால போறீங்க. நான் அந்த பக்கம் துப்பு. அரரரம். வாய்கிற பொண்ட வச்சுக்கிற அத்தனை. உங்க துப்பிடலாமா? ஏய்
என்ன வலிச்சு விட்டா போக பிடிச்சிக்குவாங்க வீட்டுக்காரு அல்லலே விட்டுருவாங்க அலம்பே சரி ஐயா ஆத்துக்காரிக்கு வீட்டுல வேலை செய்ய முடியல சரி அதனால வீட்டு வேலை செய்யறதுக்கு ஒரு ஆளு வேணும்டா அம்பி ஐயா நான் கேட்கறதுக்கு ஒரே ஒரு பதில் சொல்லி ஐயா பைக்ல வந்தியா இல்ல பஸ்ல வந்தியா இரு யாராலும் பாருங்க தம்பி வீட்டு வேலை செய்யறதுக்கு ஒரு ஆளு வேணும் தம்பி வேலை செய்யறதுக்கு யாரு வேணும் ஐயா, வாங்க. விலையோ விலை என்று நான் விலை கூறி வருகிறேன். என் மனைவி மக்களை ஆமா எங்க ஐயர் தான் வேலைக்கு ஆளு வேணும்னாங்க சரி புறப்படுங்க பார்க்கலாம். உங்கள் பாதங்களுக்கு அநேக கோடி வந்தனம் செய்தோம் ஆண்டவா. நல்லா கேமமா அம்பி நல்லா கேமமா ஆமா வணக்கம் ஐயா வணக்கம். இதெல்லாம் யாரோட அம்பி என் மனைவி மக்கள் மகன் நல்லா பேஷா இருக்கா மூக்கு மொழி நல்லா இருக்கா வாக்காய் சாமி. ஆனா இப்படி இந்த காசிமாநகர் வீதியில சரி இப்படி நிக்கிறீங்களே உங்களுக்கு என்னடா வேண்டும் சாமி என் மனைவியை அடிமை வைக்கின்றேன். மனைவி விக்கிறியா ஆமா ஏன்டா அம்பி என் நீதியை நிலைநிறுத்த என் சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக. அப்படியா ஆமா நல்லா இருக்கா இப்போ மனைவி அடிமைச்சா லோன் தாங்கமாடா அம்பி சாமி என் நீதியை நிலைநிறுத்த சத்தியத்தை காப்பாற்ற இதை விட்டால் வேறு வழி தெரியவில்லை. அம்பி பேஷா பண்ணிடலாம்டா அம்பி ஆமா உன் மனைவிக்கு என்ன விலை கேட்கிறாய் ஒரு அடர்ந்த வட்டப்பாறை, சரி அதன் மேல் மதம் கொண்ட யானை, சரி அதற்கு மேல் வல்லமலை கொண்ட ஒரு புருஷன், சரி அவன் கையிலே வெள்ளிக்கவுண்டை கொடுத்து மாணிக்க கற்களை வைத்து கரகரகர என்று வீசி மேலே போய் கீழே விழுந்து எவ்வளவு தூரம் எகிறுகின்றதோ அவ்வளவு பொன்பொருள் கொடுத்தால் எனக்கு போதுமானது. கொல்லு முடியாத கிடக்குற டே சண்டாடா அம்பி அடுத்த நாளுக்கு தீய வந்துச்சு சாமி பக்கத்திலே வரமாட்டேன் வட்டி விட்டோம் பாடு வச்சு நல்லா சம்பாதிக்கணும்னா இதுக்கே போய மாட்டேங்கிறான் அம்பி சரி அம்பி நீ கேட்ட பொண்ணுக்கு கொடுக்குறேன் சரி உங்க ஆத்துக்காரி விட்டுட்டு நீ போட அம்பி யாருங்க கவிசேரி உண்டான யாகத்துக்கு நான் கொள்முதல் தெரிவங்க இருக்கிறது. எடுத்து செல்லுங்கள் ஹரிச்சந்திரா எடுத்து செல்லுங்கள் ஐயா. முடிவீர் ஹரிச்சந்திரா இப்பயும் ஒரு சொல் இல்லை என்று சொல் நான் விட்டு செல்கிறேன். எடுத்து செல்லுங்கள். அப்படியா ஆமா சென்று வருகிறேன். என் மகனை அழைத்து செல்கிறேன். என்னடா காரியம் பண்ற ஏண்டா ஒரு மாட்டை சண்டையில விலை கூறனா ஏண்டா மாட்டுக்கு வேற வேலை கன்றுக்கு ஒரு விலையா மாட்டும் கண்ணும் தானே சேர்த்து பேசுவா அதனால் நீ பண்றது நாயமாட அம்பி சாமி
அதனால் என்ன சொல்கிறாய்? பாடாம்பே உன் மனைவி அசல் குலைச்சா உன் மகன் வட்டி குலைக்கட்டும். அதனால உன் மகனை விட்டுட்டு போ, இல்லைன்னா என் பணத்து கொடுவோம். ஐயா இல்லை, மறுவார்த்தை பேச மாட்டேன். என் மனைவி வாங்கிய பணத்திற்காகவும் அதிலே வட்டிக்காக என் மகனும் இப்படியாகட்டும். ஐயா ஒன்றே ஒன்று, என்னடா சீக்கிரம் சொல்லிட்டா, நான் யாரு? இத்தனை நாள் கூடி வாழ்ந்த எண்ணங்கள் விட்டு பிரிவதற்கு எனக்கு மனவரவில்லை சாமி. கடைசி முறையாக இரண்டொரு வார்த்தை என் மனைவியோடு பேசுவதற்கு மட்டும் கால அவகாசம் கொடுத்தால் போதும். முகத்தை பார்த்தா பாமா தோன்றது. கடைசியா பேசிட்டு என்ன பேசணுமோ பேசிட்டு போடா 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 பேசிட்டு போடா. விட்டு விட்டு போகலாம் என்றிருந்தாலும் இத்தனை நாள் கூடி வாழ்ந்த எண்ணங்கள் பிரிந்து போவதற்கு மனவரவில்லையே. என்ன கோட்டை ஆகிவிட்டதே. பொம்மநாட்டி இப்படி அடிச்சுட்டே இருந்தா ஆத்து வணங்குமா, அதனால அடப்படாது. ஆத்துல உள்ள வேலையெல்லாம் போய் பாரு. கோயில மணியாட்டணும். இருந்தால் இருக்க வேண்டும். ஆமா, இல்லையா குளத்தை பணத்தை குடிச்சிட்டு நீ போயிட்டு பணத்துக்கு வட்டி முதலாக நான் கொடுக்க வேண்டுமா? அப்படியா? ஐயா கண்ணே, அம்மா
அழுதாலாவது ஒன்றும் இல்லை வட்டி முதலும் கேட்கிறார் நம்ம கையில காலனா கிடையாது அதனால அழுக வேண்டாம் நம்ம அடிமை கொண்டு எஜமான் கால கண்டையர் என்ன வேலை செய்கிறாரோ அத காலாலிட்டு வேலை நான் கையால் செய்து முடிப்பேன் போய் 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 கண்ணை தோண்டி கானகத்தில் விட்டதை போல் மனைவி மக்களை பிரிந்து கண்ணிழந்த பாவி போல் நான் இந்த மண்ணின் வனங்களில் இருக்கிறேன். ஆடு வித்தா தரவு அதற்காக பொன்மர்கள் கொடுத்து விட்டேன். 16 தினங்கள் முன் பொண்ணு வந்திருக்கிறேன். ஆனால் அது மனவிசிகர் யாகத்தில் கொடுத்து விட்டாய். சரி 16 தினங்கள் முன் பொண்ணு வந்திருக்கிறேன். ஆடு வித்தா தரவு, மாடு வித்தா தரவு, கோழி வித்தா தரவு. உன் மனைவி விலை கூறி வித்துக்கிறோம். அதனால எனக்கு 16 தினங்கள் உன் பொண்ணு வந்ததுனால 16,000 பொற்காசுகள் எனக்கு தேவை. சாமி என் மனைவியை அடகு வைத்து இல்லைன்னு சொல்லு. என் மனைவியை அடகு வைத்து யாகத்துக்குண்டான பொருள் திரவியம் கொடுத்து உன் தரகு பணத்திற்காக என் கையில் கயிறு போட்டு சாமி வைத்து உன் தரகு பணம் பெற்று செல்லுங்க. விலையோ விலை, விலையோ விலை என்று என்னை கூறுங்க. விலையோ விலை, விலையோ விலை என்று பார்க்கும்போது வீரபாகு தோட்டி தருவார். என்ன பார்த்தா யாருமா தெரியுது? யாருமே தெரியுது? பார்த்தா தெரியல. ஏடா தப்பட்டு அடிக்கிறேன்னு தெரியாது. அப்படியா? வீரவாகு தோட்டிடா தோட்டி. டன் 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 அப்ப மகாராஜனா ஆகிட்டான். ஒப்ப மகாராஜன் தான் என்ன நியாயம் பண்ணுது? ஏன்? ஏய் இருந்தாலும் நான் ஊருக்கு வந்தேன். மரியாதை கொடுத்து பேசு. வணக்கம் சாமி. வணக்கம். கொடுக்குற
அதெல்லாம் அப்படிதான் சாமி. சரி நல்லா இருக்கீங்க சாமி. டேய் என்ன சாமி மாட்டுக்கறி நாத்த அடிக்குது உங்க மேலயா? அரவன் இந்த ஊருக்கே ஒன்று நானு அப்படியே நினைக்கிறேன். என்ன சாமி ஓட என் உலக ஓட பெருசா உலகையும் பார்க்க கூடாது, சைஸ் பார்த்து பேசக்கூடாது. சரி சாமி. மரியாதை முக்கியம். எனக்கு என்ன வேலை? டேய் சரி கவுண்டர். உன் பேர் என்ன? வீரபாகு தோட்டி. வீரபாகு தோட்டி. ஆமா சாமி. ட்ரைனிங் எடுக்கணும். டேய் சாமி நான் ஊருக்கு ட்ரைனிங் எடுக்கணும். சரி சாமி. தம்பியா என்ன சாமி எனக்கு என்ன வேலை தெரியும்? டேய் எனக்கு என்ன வேலை பாரு, நான் மேல் திருவிழா பாரு கல்யாணம் பேசிக்கிறேன். அப்படியா? ஆமா 25,000 ரூபாய்க்கு பேசிக்கிறேன் சாமி. 30,000 ரூபாய்க்கு பேசுறேன் சாமி. டேய் போறா 25,000 ரூபாய்க்கு பேசிக்கிறேன். 5 ரூபாய் நீ கமிஷன் எடுத்து சாமி. உனக்கு 10,000 தருவேன். நான் 15,000 நான் எடுத்துக்குவேன். சரி சாமி. சரி எனக்கு என்ன வேலை? தப்பு தட்டி கேட்டா எனக்கு. ஆமா எனக்கு வேலை வயசாகிடுச்சு. சரி எனக்கு ஒண்ணும் வேலை செய்ய முடியல. யாராவது ஆள் இருந்தா புடிச்சிடுவா. சரி விளக்கு வாங்க. பாதத்தை வணிந்தாலும் சரி. நீ யாரா? நான் மன்னன் ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரனா? ஆமா. ஹரிச்சந்திரனா ஒரு நாடாள ஆடக்கூடிய அரசன் இல்லையா சாமி? என் தலைவிதி வாசத்தினால் நான் அடமைக்கு வர விதியாகிவிட்டது. சரி நீங்கள் கை காலால் இட்ட வேலையை நான் கையால் செய்து முடிப்பேன். ஏண்டா கவுண்டர், நானே ஆள் இல்லைன்னு கரெக்டா வந்திருக்கிறானே. சரி என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன். எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன். அதனால உனக்கு எவ்வளவு பொன் பொருள் வேணும்? 16,000 பொற்காசு கொடுத்தால் போதும். 16,000 பொற்காசு? ஆமா. கையெழுத்து வாடா. ஐயா நீங்கள் கேட்டது 16,000 பொற்காசு இருக்கிறது. எடுத்து செல்லுங்கள். ஹரிச்சந்திரா இப்பயும் மட்டும் வீண் போகவில்லை. இல்லை என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போய் எடுத்து செல்லுங்கள் ஐயா. 16,000 பொருட்கள் கொடுத்திருக்கிறேன். சரி இதுக்கு மேல நீ எனக்கு அடிவிடா. நான் என்ன வேலை சொன்னாலும் செய்யணும். என்ன வேலை? உனக்கு இன்னைக்கு என்ன வேலை வைக்கிறேன் பாரு. மேல் வீதியில கவுண்டர் ரோட்ல எரம கண்டுபிடிச்சு எடுத்து போச்சு. மாடு? ஆமா. சரி மாடாவது என்ன அதை சுளையாதான் கண்டுபிடிச்சீங்களா? சரி உங்க சாட்டியில காட்டுங்களா எங்க கொக்கையாமட்டாரோட. சரி அந்த மாடு நீ செத்து போய் கிடைக்குதான். சரி எடுத்துட்டு வந்து அறுத்து கால் கறி வேறையா தொடக்கறி வேறையா மூளை. சாமி மாடு எடுப்பது மாபெரும் பாவம், கொலைக்கு சமம். அப்ப என் காசு கொடுறான். சரி கொலைக்கு சமம் பாய் சமம் என் காசு காசு கூட. நீங்க சொன்னதை போல நீதி நாயத்தை பேசிட்டு இருக்கிறேன் சாமி. நீங்க சொன்னதை போல நான் மாடலுக்கு செல்கிறேன். நான் போய் சாராயம் குடிச்சுட்டு வரேன். வகை வகையா வறுத்து வச்சிருக்கிற கறியில. அப்படி ஆகட்டும். உடனே பரபரப்பு. மாடு இருப்பது மாபெரும் பாவம் என்றான். அருமை கொண்ட வீரமாக சொல்லியிருக்கின்றார். வடக்கு தலை வைத்து இந்த மாட்டுக்கண்ணை அடித்தா வசமத்து அந்த கவுண்டர் வீட்டுல மாடு சாகுமா. அதனால வடக்க தலை வைத்து இந்த மாட்டுக்கண்ணை அறுத்து சொல்கிறார். இது நாள் வரை நான் மாட்டு கண்களை அறுத்ததில்லை. மனுநீதி தவறாத அரசாட்சி செய்தேன் என்று சொல்ல மாட்டு அறுக்கின்ற பொழுது நெஞ்சு பாகத்தில் இருந்து முதலாக அறுக்க வேண்டும் என்று சொன்னார். அதே போலவே இப்ப மாட்டுக்களை அறுக்க போகிறேன். தெரியாமல் மன்னன் நான் கையெழுத்து கொண்டேன். அடமை கொண்ட எஜமான் வந்து கேட்டால் என்ன பதில் இருக்கு?
நான் கையெடுத்து வந்து விட்டேன் அல்லவா? நான் ஊரூரா தப்பு அடிச்ச காசு எல்லாம் போச்சாடா, வேஸ்டடா தாயே. கையெழுத்து விட்டியா? அப்போ உனக்கு இந்த வேலை சூட்டா பாக்கல. அதனால் அதாவது உன் பேர் என்ன சொன்ன? மன்னன் ஹரிச்சந்திரன். ஓ, இன்று முதல் ஹரிச்சந்திரன் உன் பேர் இல்ல. இன்று முதல் உனக்கு நான் ஒரு பேர் வைக்க போறேன். எப்படி? உனக்கு இன்று முதல் அரிசன் தோட்டி என்று. ஐயோ, நான் உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் ஐயா. அப்ப நான் பாத்துக்கோ. சரி, நீ உயர்ந்த குலத்திலே பிறந்துட்டு இந்த மாதிரி நான் அரிசன் தோட்டியாக இருக்கின்றேன். அடிச்ச போது எங்கேயும் குப்புடு போச்சுடா. அதனால் அதனால உனக்கு என்ன வேலை? உனக்கு இங்கெல்லாம் வேலை இல்ல. பாரு, சுடுகாடு இருக்கு பாரு, மயானம். அந்த மயானத்துல வர பிணங்களை வந்து தகனம் செய்யணும். சரி, தகனம் செய்ததுக்கு முன்னாடி ஒரே ஒரு காரணம், நான் சொல்வதை போல கேட்டுட்டு தான் தகனம் பண்ணணும். எப்படி? வாக்கரிசி முளை துண்டை முக்கா பணம் வாங்காம பணத்தை தகனம் பண்ண கூடாது. அது எதற்காக? அது எதற்குன்னா, வாக்கரிசி நீ சமைச்சு சாப்பிட்டுக்க, சரி. முளை துண்டு உன் இடுப்புல கட்டிக்க, அந்த முக்கா பணம் என் கஜானாவுக்கு சரியா வந்துடணும். ஓ, வாக்கரிசி வட்டிகரை பற்றி என் அங்கத்திற்காக. ஆமா. மலதுண்டு முக்கா பணம் உங்களுக்கு என் கஜானாவுக்கு வந்துடணும். கஜானுக்கு வர வேண்டும். ஆமா. அப்படியா? அது மட்டும் உன் கையில இருக்குது என்ன? சுடுகோலா, செங்கோலா. ஆமா. அந்த செங்கோலை உனக்கு தகுதியில கொண்டா, இன்று முதல்ல உனக்கு சுடுகோல் தான். பிடித்த சுடுகாட்டை பணங்களை மதானம் செய்துவா. ஆண்டவா, செங்கோல் பிடித்து அரசாட்சி செய்யக்கூடிய நான் உயர்ந்த குலத்திலே பிறந்த அரசனா ஆண்டவா. செங்கோல் பிடிக்கும் கையா, சுடுகோல் பிடிக்கலானே என்பதாவலனே, அயானம் காத்தலானே. என்னை காத்து கொடுத்த கையா, என்னை காத்து வாங்கலானே, அயானத்தில் கையேந்தி என்னை காத்து வாங்கலானே. செங்கோல் பிடித்து நீதியாக அரசாட்சி செய்யக்கூடிய நான் சுடுகோல் பிடித்து மயானம் காக்க வேண்டும். வெள்ளி காசு கொடுத்த கையினால் கையேந்தி மயானத்தில் கொல்லி காசு வாங்க விதியாகிவிட்டது. இப்பொழுது மயானம் காக்க அடவை கொண்ட வீரபாக எஜமான் சொன்னதை போல் மயானம் காக்க போக வேண்டும். அதற்கு
அப்படி நித்திரை வென்றால் ஒரு கால் மேல் மறுகாலை எடுத்து வைத்து சுடுகாலை தாவாய்க்கு ஊன்றி அதுவும் கண்களை மூடி நின்று கொண்டு நான் நித்திரை செய்ய வேண்டும் என அருமை கொண்ட எஜமான் சொல்லியிருக்கின்றார். அவர் சொன்னதை போல் இந்த மயானத்தை காத்து வரும் பிணங்களை எல்லாம் விரைக்க வேண்டும். ஆத்துல போட்ட வேலை போட்ட வர மாதிரி இருக்குது. ஆத்துல வேலை வச்சவன் என்ன வேணும்னு தெரியல. அடியா வெள்ளாட்டி ஆத்துல போட்ட வேலை அப்படியே கிடக்குது. ஐயராத்துல பெரியவாளுக்கு திதி கொடுக்கணும். அதனால உன் பையனை காட்டுக்கு அனுப்பிச்சு விடு. ஐயா, நான் பெரியவர்களுக்கு இறந்தவர்களுக்கு திதி கும்பிட வேண்டுமா? என் மகனாகப்பட்ட லோகிதாசன் கானகம் சென்று காரை முல்லை முஷ்டு தற்பை வேப்பலை மாவிலை இதெல்லாம் கொண்டு வர வேண்டுமா? ஐயா,
அவனுக்கு குழந்தை பருவம் பல்லொழுந்து முளைக்கவில்லை. அவன் பச்சிளம் குழந்தை. என் மகனுக்கு ஒருத்தர் நான் சென்று காரை முல்லை முஷ்டி தற்பை வேப்பலை இதெல்லாம் நான் கொண்டு வருகிறேன். அம்மா காட்டுக்கு நீ போயிட்டா வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் அடிச்சுக்குவா. அதனால உன் பையனை அனுப்பிச்சுடு. காட்டுக்கு போனா என்ன ஆகி போயிடும்? ஐயா என் மகன் காணக்க போவதில்லை. என் மகனை கேட்டு வருகிறேன். கண்ணே அம்மா அசுராத்து பிள்ளைகளா ஆமியம் சென்று காரை முல்லை முஷ்டி தற்பை வேப்பலை இதெல்லாம் கொண்டு வருகிறாரா? நீ சென்று கொண்டு வருகிறாயா? அம்மா நான் போகிறேம்மா. அப்படி போவதா இருந்தா எனக்கு பசி எடுக்கிறமா, சாப்பாடு கொஞ்சம் வாங்கி கொடுமா போறேன். ஐயா சரிம்மா. என் மகனாகப்பட்ட லோகிதாசன் பாயனை முளைப்பாலனும் மாறவும் இல்லை. பேய்பொழி பெருத்தந்தோடு அநேகங்கள் பாலன் அங்கே சென்று பசியால் வரையிடுவான். நியாயமா சாதம் வந்து என் மகனை நலமோடு அனுப்ப வேண்டும். அப்படியா? ஏதாவது சாதம் வேணுமா? ஐயா ஏண்டி எனக்கே சாப்பாடு இல்ல, கோழி திங்காத குறை சொல்றது எடுத்து கொடுத்து போட்டோம். கொண்டு வாருங்கள். நம்ம அடிமை கொண்டு எஜமா அதாவது வயிற்றுக்கு ஏதாவது சாதனால் குடி என்று கேட்க கோழி திங்காத குரலை கொடுத்து அதாவது இதை சாப்பிட்டு விட்டு காத்து நிறைய தண்ணி ஓடும் அள்ளி ஜலம் மறந்து வேண்டாம். அதனால ஒரு கை ஜலத்துக்கு மேல மறு கை ஜலம் மறந்து வேண்டாம் என்று நம்முடைய அடிமை கொண்டு எஜமா ஆனா கட்டளையிட்டு இருக்கிறார். அதனால ஒரு கை ஜலத்துக்கு மேலே மறு கை ஜலம் மறந்தினார் நம்ம சத்தியத்துக்கு பங்கம் வந்து விடும். நம்ம போய் வர வேண்டும். நான் காணக முன்ன பண்ண போனதுலம்மா எப்படிமா காணக போனது? கண்ணே அம்மா அப்படி காணகம் போவதுண்டா நான் சொல்லக்கூடிய வார்த்தை சிறமேற் கொண்டு நீ போக வேண்டும். அப்படியா சொல்லுங்கம்மா. கண்பலிக்கு கீழே விழுந்துடுவாய். ஒரு மரத்து மேல் யாராது மரம் கிளை முடிந்தால் மோசம் வரும். அப்படியா? தோற வழி போகாது, சோழர்களை பிரியாது, பாத வழி செல்லாது, பாலர்களை பிரியாது. கண்ணே அம்மா அது மட்டுமில்லை, ஒரு புத்தின் அருகாமையில் போக வேண்டாம். அங்கே கருணாகம் முடியிருக்கும். கருணாகம் தீண்டி விட்டால் கஷ்டங்கள் வந்து சேர்ந்து விடும். அப்படியா? நான் சொல்லக்கூடிய வார்த்தை சிறமேற்கொண்டு பதனமா சென்று வர வேண்டும். அம்மா நீ ஒன்றே கவலைப்படாதம்மா. என் தந்தைய அரசன் ஒரு நாடாளக்கூடிய அரசனுக்கு மகனாக பிறந்து நான் கொலையாக போறேன்னா திரும்பவும் வருவேன். அரண்மனை தேடி வருவேன். பார்த்து கொண்டிருமா. நம்ம கானகத்துக்கு சென்று தெற்பில அரிசிவா போனோம். போலாமா? போலாம். கொஞ்சம் நில்லுங்கண்ணா.
நானும் இந்த அக்கரகரத்துக்கு புதுசா வந்திருக்கிறேன். நீங்க எங்க போறீங்க? மனுஷனே நம்ம அக்ரஹாரத்துல இத்தனை நாளா இவன் அந்த பையன் நம்ம பார்த்ததே இல்லையா? புதுசா வந்திருக்கிறேன் நானு. சரி, இப்ப நீங்க எங்க போறீங்க ரெண்டு பேரும்? கானகத்துக்கு தெற்பியாருக்கு போறோம். அண்ணா நானும் தெற்பாருக்கு தானே வரணும். நான் கானகத்தை பார்த்ததும் கிடையாது, கானகத்துக்கு போனதும் கிடையாது. என்னையும் கூட்டிட்டு போகணும். சரி கிச்சான், இங்க பாரு, உன் பேர் எனக்கு தெரியாது. உன் பேர் எனக்கு தெரியாது. என் பேர் லோகிதாசன். உன் பேர் லோகிதாசனா? ஆமா. லோகிதாசனா எங்களுக்கு வாயில நுழையாது. நாங்க கிச்சானா நீ ஓயிங்கணும். எப்ப நான் பண்ணிட்டேன் சேர சீடியா ஏங்க உன்னை பார்த்தா ஒரு நாடாள மண்ணம் போல தெரியுது. ஆமா, கானகத்துக்கு எவ்வளவு தூரம் போகணும்? இன்னும் வகு தூரம் போகணும். அப்படியா? ஆமா, போகலாமா? புறப்படுங்க. சரி, கானகத்துக்கு போறது ரைட்டு. யாரோ ஒரு கதை சொல்லிட்டு வரீங்களா? நானே சொல்றேன். ஏன்னா அதாவது கேட்டுட்டு போனா தூரம் குறையும். அப்படியா? நான் யார் தெரியுமா? நமது பேர் லோகிதாசன். என் தந்தை ஹரிச்சந்திர மாமன்னன், என் தாய் சந்திரமதி. எங்களுடைய நாடு குடகிரி அயோத்தி மாநகரம். ஒரு மாமுனிவர் கடனை தீர்ப்பதற்காகவே ஆளுக்கு ஒரு தேசமா பிரிந்து என் தந்தை ஒரு இடத்துல அடிமையானார். என் தாயோ நானும் இந்த ஐயர் வீட்டுல அடிமையா இருக்கிறோம்னா. அண்ணா கதை கேட்டீங்களா? கதை முடிஞ்சது, காணவும் வந்து விட்டது. மனுஷனே, நம்ம வந்துட்டோம். எங்க போனாலும் இந்த குலகரைட்ட உட்காந்து சோறு தின்னு தான் போவோம். அதனால அவர் பசி எடுத்துக்கிச்சு சோறு திங்கலாம். சரி, உட்காரு உட்காருங்க. மனுஷனே ஏடா, மனுஷனே ஏடா, மனுஷனே ஏடா சீடிக்காய். ஏய் பசி எடுத்துக்கிச்சு நீ என்ன சோறு கொண்டாந்துக்கிற? நான் இட்லியும் கறி குழம்புண்டா. இட்லியும் சட்னியும்டா. ஏய் மனுஷனே, நான் பாரு தயிர் சோறு கொண்டு வந்துக்கிறேன். நான் பாரு இட்லி கொண்டு வந்துக்கிறேன். சரி, உருண்டை இட்லி. தம்பி அண்ணா நீ என்ன சாப்பாடு கொண்டு வந்துக்கிற? அவரு காணி கொண்டு வந்துக்கிறேன். நீ யாவது பாரா அவக்குற மாதிரியா முடிக்குது. கோழி திங்காத கொரோனா அரிசிடா. அண்ணா சாப்பிடலாம், சாப்பிடு. நானும் அரசர் குலத்துல பிறந்தவன். சத்தியம் செய்தா சத்தியத்தை பேர மாட்டேன். இந்த சாப்பாடு வச்சுட்டு நான் உங்க இடத்துல அடி இடத்துல வாங்கி சாப்பிட்டா என் தந்தை செய்த சத்தியத்துக்கு பங்கு வந்துடும். நீங்க உங்க சாப்பாடு சாப்பிட யார் சாப்பிட்டா சாப்பிடுறேன். சாப்பிட்டாச்சுடா. மனிதனே நம்ம ஜோர் தின்னுடா. என்ன உள்ள செப்பா? மனிதனே நம்ம ஜோர் தின்னுடா. சரி பாரு, வாங்க போ. இங்க பாரு, 4 தடம் பிரியுது. 4 தடம் பிரியுது. யாரா இருந்தாலும் போய் அனத்துல அறுத்துக்கிட்டு வந்து வித்தியா தான் நிக்கணும். யாரும் தடம் மாதிரி போயிடாதீங்க. எல்லாம் சேர்ந்து போலாம், சேர்ந்து போலாம். அப்படியா? எல்லாம் வந்து சேர்ந்துட்டோம். ஐயர் வீட்டுல திணைக்கு தேவையானதெல்லாம் இருக்குதா நீ பாருங்க. செக் பண்ணி பாரு. நீ செக் பண்ற, நீ செக் பண்ற, செக் பண்ற. நீ தானே கரெக்டா பண்ணுவ. ரைட்டு. என்னதுல ரைட்டுனா? தெற்ப, முல்லை, முல்லை, தெற்பை, முல்லை எல்லாம் இருக்குதுங்க. இதுல பாரு, எழுதுல தெருவ முல்லை. ஏய் ஏய் அவங்கள ஒன்னு கொலைதுடா. ஏய் எல்லாம் இருக்குது. முக்கியமான பொருளே இல்லையா? எது இல்லையா? ஏனா இல்ல தெற்பே இல்லடா. அப்புறம் போயிடு. ஏனா நீ போயிட்டு வரதுக்கு லேட் ஆகும். ஏய் நான் இருக்கு கட்டிக்கிச்சு பொழுது இறங்குது. நாங்க குடுக்குறோம், அத வாங்கி எடுத்துட்டு ஆளு கொஞ்சம் குடுக்குறோம். அண்ணா அண்ணி இடத்துல வாங்கினா என் தந்தை செய்த சதித்து பங்கு வந்துடும். அதனால உங்ககிட்ட நான் வாங்க மாட்டேன். நான் போய் தெற்பை பறிச்சுட்டு வரேன். வர வரைக்கும் இங்க இருங்க, அப்புறம் சேர்ந்து போலாம். ஏய் தம்பி அண்ணா, உங்களுக்கு தெற்பு தெரியாது. அண்ணா நாங்க குடுக்குறோம், அடையாளத்துக்கு அடையாளத்துக்கு குடுக்குறோம். இதை எடுத்துட்டு போய் இதுதான் தெற்பியா? ஆமா.
அப்படியா? அப்படி இங்க இருங்க. உடனே போயிட்டு வரேன். அந்த கற்பனை தந்தை. திருக்கிய தேவையான கருப்பை அறுக்க வந்திருக்கிறோம். ஆனா அந்த திருப்பியாக்கப்பட்டது ஒரு புற்றின் அருகாமல் இருக்கிறது. அப்பொழுதே என் தாயை ஒழிச்சிருக்கிறாங்க. புற்றோர செல்ல வேண்டாம், கர்நாடக தேடி விட்டா மோட்சம் என்று சொல்லியிருக்கிறாங்களே. இப்பொழுது பாம்பு பார்த்து பயப்படுவதா இல்லை என் தந்தையை செய்த சத்தியத்தை காப்பாற்றுவதா ஒன்றுமே புரியலையே. தன்னுடைய உயிர் போனாலும் போகட்டும், தந்தைக்காக என்னுடைய உயிர் போனாலும் போகட்டும். இப்பொழுது திருப்ப அறுத்தே ஆக வேண்டும்.